இந்த ஒரு முட்டை பொடி மாஸ் மட்டும் செஞ்சு வச்சுட்டா போதுங்க, நாள் முழுக்க இதை வச்சே தாட்டிடலாம். எப்படின்னு பாக்குறீங்களா? அதை அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு கடாயில 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்தி 1/4 டீஸ்பூன் கடுகு, இடிச்ச இஞ்சி பூண்டு, நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தி பச்சை வாசம் போக கலரி விடுங்க. இப்ப நறுக்குன 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்தி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்தி ஒரு பெரட்டி விட்டுட்டு நறுக்குன்னு ஒரு தக்காளியும் இது கூடவே சேர்த்தி நல்லா கலரி விடுங்க. இப்ப நடுவுல ஒரு புளியை போட்டு 4 முட்டையை உடைச்சு ஊத்தி கூடவே சால்ட் அண்ட் பெப்பர் மேலாப்புல தூவி விட்டு 2 நிமிஷம் விட்டுருங்க. இப்ப கரண்டியால ஒரு கலரி விட்டு ரெடி பண்ண 1 கப் சாதத்தையும் சேர்த்தி கூடவே மல்லித்தலையும் தூவி விட்டு கரண்டியால பளபளன்னு கலரி விட்டு எடுத்தா அருமையான சுவையில முட்டை பொடிமா சாதம் ரெடி. இந்த முட்டை பொடிமா வச்சு முட்டை தோசை, சாதத்துக்கு சைடஸ், முட்டை பொடிமா சாதம்னு செஞ்சு நாள் முழுக்க வச்சு சாப்பிடலாங்க. இதோட டேஸ்ட் சுட சுட சாப்பிட்டா அம்புட்டு ருசியா இருந்ததுங்க.